ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னடா நடக்குதுங்க? நம்ம கண்மணி வந்துட்டு நம்மளோட மல்லிகை ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன், எதுக்காக அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறது நான் உங்கள் அருள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம வெண்பா குட்டிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லைங்களா? வெண்பா வந்துட்டு போயிட்டு நேராக வாட் போர்டில் போயிட்டு உட்காந்து லாக் ஆகி, அதுக்கப்புறம் அவங்க மூச்சு வாங்க முடியாமல் பிரீத்திங் இஷ்யூ வந்து, அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் நம்ம விஜய் கதவை லாக்கை உடச்சி கூட்டு போவார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க, விஜய் பதறாதீங்க, வெயிட் பண்ணுங்க ருக்கோ சபர் கரோ பாபா, கியூ இத்தனை டென்ஷன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்மளோட விஜய் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே அப்படின்னு லைட்டாக கூல் ஆகிட்டு டென்ஷன் எல்லாரும் கத்திட்டு இருக்காரு இல்லையா? அதுக்கப்புறம் இந்த விஷயம் எப்படியோ நம்மளோட மல்லிகா அதுக்கு போயிடுச்சுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட தான் முக்கியமான ஆள் இருக்காங்களே, நாகேஸ்வரி, அவங்களோட கைக்கூலி அவனை ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்ல, இதை கேட்டவங்க நம்ம மல்லிக்கு சொல்லி மல்லி சரி பயத்தில் அழுந்துட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் நம்ம விஜய் பண்ணி கொடுத்த சத்தியம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, பூசணக்கான்னு சொல்லிட்டு, மல்லி நில்லு, உன்னை யாரும் இங்கே வர சொன்னது, நீ தான் என் பொண்ணு இந்த கதியாக ஆனது காரணம் அப்படின்னு சண்டைக்கு வராங்க. ஏன்டான்னு பார்த்தா, நம்ம வெண்பாவோட அடிக்கடி ஃபோன் பேசிகிட்டு இருக்குதே மல்லி கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவோட அம்மா தேவையில்லாமல் ஒரு குட்டையை குழப்பி வச்சிருப்பாங்களே, இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம விஜய், ஓ அப்போ எல்லா பிரச்சனையும் நீ தான் காரணமா, உன்னை அடித்தா சரியாக போதுடி அப்படின்ற மாதிரி காண்டில் மல்லி மேலே இருந்த காண்டில் வெளியே போ, என் பொண்ணை பார்க்காத, நீ பார்த்தாலே போவோம், நீ பார்த்தாலே என் பொண்ணு இறந்துருவா, நீ வெளியே போன அடித்து துரத்த என்ன பண்ண தெரியாது. மல்லி அழுந்துட்டு வெளியே வாசப்படி ஏறி போயிருக்கேன். அங்கே வந்து நம்மளோட கண்மணி அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க நர்ஸாக வேலை செய்கிறாங்களாம். ஏன் அல்றீங்க கேட்க, இப்படி தான் சொல்ல, இதை கேட்ட கண்மணி, ஓ அப்படியா, உங்களே உள்ளே போகணும் சொல்லிட்டாங்களா, நான் நர்ஸு தான், என்ன மீறி எப்படி முடியாதுன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம் வாங்க நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன், அழாதீங்க அப்படின்னு நம்மளோட மல்லிகை ஆறுதல் சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஒரு பக்கம் எனக்கு பிடிச்ச கண்மணி, இன்னொரு பக்கம் எனக்கு பிடிச்ச மல்லி, ரெண்டே கல்ல ரெண்டே மாங்கா அப்படின்ற மாதிரி ஒரே சந்தோஷம் தாங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நிற்கிறாங்க, ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்ப்போம். ஏன்டா அங்கே பராக் பார்க்குறதான்னு கேட்குறீங்க? ஆமாங்க, எங்கள் அப்பா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, என் தம்பி வரேன்னு சொல்லியிருக்கான். பச்சை முல்லை பூச்செடி வாங்கிட்டு வரதுக்காக திருப்பத்தூர் போகிறோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே வந்துடுவானோ வீடியோ பேசி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்த உடனே காண்டாகும், நானே வீடியோ போடல உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி திட்டுவானா, அந்த பயத்தில் தான் பார்த்துட்ருக்கேன். ஸ்கூட்டியில் வரான், நான் எந்த ஸ்கூட்டின்னு தெரில. இன்னொரு இந்த வீடியோ மூட்டு வரைக்கும் வரக்கூடாது வேண்டிக்கங்க. சரி, அங்கே வீடியோக்குள்ளே போகும். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். நம்மளோட கண்மணி வந்து ஆறுதல் சொல்லி மல்லியை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன உடனே விஜய் பார்த்தோன்னே, உன்னை யார் மறுபடியும் யார் சொன்ன கேட்க, ஹலோ நிறுத்துங்க சார், இது என்னோட ஹாஸ்பிட்டல், நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு என்ன பார்க்க வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு பில்டப்பை போட்டு நம்ம கண்பனி கெத்தா மாசா ஸ்டைலாக சீனா நம்மளை மல்லியை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்ற இப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறது இதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஏன்டா எதுவும் சொல்ல மாட்டேற, அமைதியாக இருக்க, பயந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாங்க, என்னோட தம்பி வந்தா சண்டைக்கு வந்துடுவான் மூக்க. ஏன்னா காலையிலே அவன் ஒரு வீடியோ தான் போட்டான், நான் 2 போட்டேன், அதுலேயே மேலே கொலவீரில் இருக்கான். பத்தாவதுக்கு நேற்று வேறு அவனோட ஃபோட்டோவை சுட்டு போட்டேன்னு இன்னும் கோபத்தில் இருக்கான். ஸோ அதனால் இன்றைக்கி ஏதாவது பஞ்சாயத்து வரும், அதனால தான் வரத்துக்குள்ள வீடியோ முடிச்சுட்டு அப்லோடு போட்டால் வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.